தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியுது. சீமான் மட்டும்தான் எல்லா மேடைகளிலையும் என்னென்ன விஷயத்துக்காக பிரபாகரன் கரெக்டாக போராடினாரு. தலைவருங்கிற அந்த சொல்லுக்கே தகுதியான ஒருத்தர்னா அது பிரபாகரனாக தான் இருப்பார். தமிழ் இனம் என்றாலே வீரத்தின் அடையாளமே தமிழ் இனம். அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த தலைவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். சிறந்த போராளி, தமிழ் மக்களுக்காண்டி போராடினவர். 40 வருடமாக போராடி இருக்காரு. போர் படைகளை வைத்து போர் புரிந்தார்கள். போய் கூகுளில் போய் தலைவர்னு தட்டினீங்கனால பிரபாகரனோட புகைப்படம் தான் வருது. கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இளைய தலைமுறைக்கு அவ்வளோதான் தெரியல. அதை சேர்க்கறது அந்த அண்ணன் சீமான் போராடுறாரு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டால் கூட சொல்லும், தலைவர்னா பிரபாகரன் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும். சமகாலத்தில் நாம் கண்ட பெரும் வீரன்னா பிரபாகரன் தான் சொல்லணும். ஏன்னா நீங்களும் நானும் ராஜேந்திர சோழனையோ ராஜராஜ சோழனையோ பார்த்ததில்ல, அவங்க பேசி நடந்து சிரித்து பார்த்ததில்ல. தலைவர் பிரபாகரனை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது சமகாலத்தில் நாம் கண்ட பெருவீரனா நான் அவரை தான் பார்க்குறேன். இன்னொன்று, தலைவருங்கிற அந்த சொல்லுக்கே தகுதியான ஒருத்தர்னா அது பிரபாகரனாக தான் இருப்பார். இன்னொன்று, அவர் வாழ்ந்த அவர் நடந்த மண்ணிலேருந்து தான் நான் பேசுகிறேன். அந்த வகையில் இந்த மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்தில் நானும் அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்குங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரோட புகைப்படத்தை பார்த்தாலே ஒரு சிலிப்பு ஏற்படும். ஆனால் அவர் இந்த மண்ணை ஆண்டு அவர் ஆட்சிங்கில் வாழ்ந்துருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெரிய பிரமிப்பாக இருக்குது, சிலிர்ப்பாகவும் இருக்குது. ஆனால் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்துருக்கதா நினைக்கிறீங்களா, இல்லை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைய காலகட்டத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நாம் தமிழ் கட்சியோட சீமான் கூட அதை செஞ்சிட்டு இருக்காரு. நிறைய இடங்களில் அவர் மேடைகள் எல்லாம் பிரபாகரன் புகைப்படத்தை தான் வச்சிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் போய் கூகுளில் போய் தலைவர்னு தட்டினீங்கனால பிரபாகரனோட புகைப்படம் தான் வருது. அந்த வகையில் நான் பெருமை போகிறேன் தமிழனா.